வெல்கம் டு வாகை சோடவா. இன்றைக்கி நம்ம 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் 3rd சாப்டர் அல்ஜிப்ரா 3.3 பார்க்க போகிறோம். லாஸ்ட் இயரில் ஐடென்டிட்டிஸ் பார்த்துருப்போம். என்னென்ன ஐடென்டிட்டிஸ்? a + b ஹோல் ஸ்கொயர் ஐடென்டிட்டி a ஸ்கொயர் + 2ab + b ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு a - b ஹோல் ஸ்கொயர் ஐடென்டிட்டி a ஸ்கொயர் - 2ab + b ஸ்கொயர். அடுத்து a ஸ்கொயர் - b ஸ்கொயர் ஐடென்டிட்டி a plus b into a minus b, x plus a into x plus b. இதனோட ஐடென்டிட்டி x square plus a plus b into x plus ab. இப்போ இங்கே ஐடென்டிட்டி போட்டிருக்கோம் இல்லையா, இதை நம்ம சிம்பிளிஃபையாக என்ன பண்ணுறோம்? we use equal to represent an identity without any confusion. ஸோ 3 கோடு போகிறதுக்கு பதிலாக 2 கோடு. ஈக்குவல் ஐடென்டிட்டின்னா ஒரே மாதிரி இருக்குன்னு அர்த்தம், ஈக்குவல்னால் 2 பக்கமும் ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது, அதனால் நம்ம ஈக்குவல்னு போடுறோம். இப்போ இந்த இயர் கியூபிக் ஐடென்டிட்டிஸ் படிக்க போகிறோம். க்யூபில் எப்படி பண்ணுறது? க்யூப் வந்ததுன்னா அதை நம்ம எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்? அதனோட ஐடென்டிட்டி என்ன? a cube + 3a² b + 3ab² + b cube. செகண்ட் ஒன் a - b ஹோல் ஸ்கொயருக்கு பதிலாக a - b ஹோல் கியூப். அப்படி வந்தால் அதனோட ஐடென்டிட்டி என்ன? a cube - 3a² b + 3ab² - b ஸ்கொயர். அடுத்து தேர்ட் ஒன் பாருங்கள், x + a into x + b into x + c. லாஸ்ட் இயர் என்ன பார்த்தோம்? 2 தான் இருந்தது இல்லையா, x + a into x + b. இந்த இயர் எக்ஸ்ட்ராவாக x + cன்னும் இருக்குது. இப்போ இந்த மாதிரி இருந்ததுன்னா இதை நம்ம எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறது? இதனோட ஐடென்டிட்டி என்ன? x³ + a + b + c into x ஸ்கொயர் + ab + bc + ca into x + abc. ஸோ இந்த 3 ஐடென்டிட்டிஸை நீங்கள் நல்லா படித்து மெமரி பண்ணிக்கணும். இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் டாபிக் டிடக்ஷன். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த இயர் ஃபஸ்ட்டு 3 ஃபார்முலாஸ், அந்த ஃபார்முலாஸை வச்சுக்கிட்டு எப்படி டிடக்ஷன்ஸ் பண்ணுறது அதுதான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், a + b ஹோல் கியூப், இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம் இல்லையா. இப்போ இந்த எக்ஸ்பேன்ஷனை எப்படி நம்ம டிடக்ஷன்ஸ் பண்ணுறது? இந்த 2 டேர்மை மட்டும் பாருங்கள், இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம் இல்லையா. ஸோ 3a² bன்றது ஒரு டேர்ம் ப்ளஸ் 3ab² ஒரு டேர்ம். இந்த 2 டேர்ம்லையும் என்னென்னலாம் காமனாக இருக்குன்னு பார்க்கணும். இப்போ இந்த டேர்மில் 3 காமனாக இருக்குது, இந்த டேர்ம்லேயும் 3 காமனாக இருக்குது. அப்போ அதை வெளியே எடுத்துடலாம். இந்த டேர்மில் a² இருக்குது, a²னால் 2a இருக்குது. இந்த டேர்மில் ஒரே ஒரு a தான் இருக்குது. ஆக மொத்தம் a 2 டேர்ம்லேயும் இருக்குது இல்லையா, அப்போ ஒரு ஏவை காமனாக வெளியே எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு இங்கே b இருக்குது, இங்கே b² இருக்குது. அப்போது இங்கேயும் b அங்கேயும் b, அப்போ ஒரு bயை காமனாக வெளியே எடுத்துடலாம். காமனாக வெளியே எடுத்ததுக்கப்புறம் இந்த டேர்ம்ஸில் என்னென்னலாம் இருக்கும் அதை தான் இங்கே நம்ம எழுத போகிறோம். என்னென்ன இருக்கும் பாருங்கள், 3a ஏற்கனவே வெளியே எடுத்துட்டோம், இங்கே ஒரு ஏவை மட்டும்தான் வெளியே எடுத்துருக்கோம், அப்போது மீதி ஒரு a இருக்கும். bயை வெளியே எடுத்துட்டோம். இந்த டேர்ம் பாருங்கள், இந்த டேர்மில் 3a வெளியே எடுத்துட்டோம், ஏவையும் வெளியே எடுத்துட்டோம். இங்கே 2 b இருக்குது, அதில் ஒரு b தான் வெளியே எடுத்துருக்கோம், மீதி ஒரு b இருக்கும். நடுவில் ப்ளஸ் இருக்குது, ஸோ ப்ளஸ் b. இதுதான் என்ன ஆகிருக்கு, இங்கே வந்திருக்கு பாருங்கள், a³ + b³ ப்ளஸ் இந்த டேர்மை நம்ம காமனாக வெளியே எடுத்ததுனால 3ab into a + b அப்படின்னு எழுதியிருக்கோம். அதே மாதிரி இங்கே 2 டேர்ம் இருக்கா, இந்த 2 டேர்ம்லேருந்து காமனாக வெளியே எடுத்ததுனால நமக்கு இங்கே வந்திருக்கு a - b ஹோல் கியூப் = a³ - b³ - 3ab into a - b. இதே மாதிரி தான் மீதி 2 டிடெக்ஷன்ஸும். எக்ஸசைஸ் 3.3ல ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் எக்ஸ்பேண்ட். கொடுத்துருக்கிற இந்த வேல்யூஸை நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸ்பேண்ட் பண்ணணும். எதை வச்சுக்கிட்டு? இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஐடென்டிட்டிஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த ஐடென்டிட்டிஸை வச்சுக்கிட்டு இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், என்ன இருக்குது? ஃபஸ்ட் ஒன் 3m + 5 ஹோல் ஸ்கொயர். இதை பார்க்கும் போதே நமக்கு என்ன ஞாபகம் வரணும்னா, நம்ம படித்த ஐடென்டிட்டிஸ் இதில் எது ஒத்து போகுது அப்படின்னு யோசிக்கணும். நம்ம என்னென்ன படித்தோம்? a + b ஹோல் ஸ்கொயர், a - b ஹோல் ஸ்கொயர், x + a into x + b. அப்புறம் என்ன படித்தோம்? a + b ஹோல் கியூப், a - b ஹோல் கியூப், அந்த மாதிரி பார்த்தோம் இல்லையா. அதில் இது எது ஒரே மாதிரி இருக்குது? இப்போ பாருங்கள், 3m + b ஹோல் ஸ்கொயர், இதை எப்படி எழுதலாம்? a + b ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ ஏவோட வேல்யூ என்னது?
இங்கே பாருங்கள் ஏவோட வேல்யூ என்னது 3m, பிக்கு பதிலாக என்ன போட்டிருக்காங்க 5, அங்கேயே ஸ்கொயர் வந்திருக்கு. ஸோ தனியாக எடுத்து எழுதிக்கிறோம். a ஈக்குவல் டு 3m, b ஈக்குவல் டு 5. a எதுக்கு ஈக்குவல் 3m, b எதுக்கு ஈக்குவல் 5க்கு. இப்போது இந்த ஃபார்முலாவை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். a + b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab, இதுதான ஃபார்முலா. இப்போ இதில் எங்கெங்கெல்லாம் a இருக்கோ b இருக்கோ அங்கங்கெல்லாம் இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். 3m 5ஐ சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள் a ஸ்கொயரா, அதுக்கு பதிலாக 3m ஸ்கொயர், b ஸ்கொயருக்கு பதிலாக 5 ஸ்கொயர், 2 இன்ட்டு a இன்ட்டு b, அப்போது 2 இன்ட்டு ஏக்கு பதிலாக 3m, பிக்கு பதிலாக 5. இப்போ இதை நம்ம ஸ்கொயர் பண்ண போகிறோம். 3m ஸ்கொயர் பண்ண என்ன ஆகும், 3m ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது இல்லையா, இதை ஸ்கொயர் பண்ணால் முதல்ல 3 ஸ்கொயர் பண்ணணும். 3 ஸ்கொயர் பண்ணால் 3 இன்ட்டு 3 9, m ஸ்கொயர் பண்ணால் m ஸ்கொயர், ஸோ 9m ஸ்கொயர். அடுத்து 5 ஸ்கொயர், 5 இன்ட்டு 5 25, 2 இன்ட்டு 3m இன்ட்டு 5 இருக்கு இல்லையா, முதல்ல நம்பர்ஸை மல்டிபிள் பண்ணிப்போம். 2 இன்ட்டு 3 எவ்வளோ 6, 6 5 சார் எவ்வளோ 30, ஸோ 30. ரிமைனிங் இங்கே என்ன இருக்குது, m மட்டும்தான் இருக்குது, அதை அப்படியே போட்டுருணும். இப்போ ஃபஸ்ட் ஒன்னோட ஆன்சர் 9m ஸ்கொயர் ப்ளஸ் 25 ப்ளஸ் 30m. அடுத்து செகண்ட் பார்ட் பார்க்கலாம். செகண்ட் பார்ட்டில் என்ன இருக்குது, 5p - 1 ஹோல் ஸ்கொயர். இது பார்க்கும்போது எப்படி இருக்குது, என்ன ஃபார்முலா வரும், a - b ஹோல் ஸ்கொயர்னு வருமா. அப்போது கம்பேரிங் 5p - 1 ஹோல் ஸ்கொயர் வித் a - b ஹோல் ஸ்கொயர், இது ரெண்டும் கம்பேர் பண்ணுறோம், ஒரே மாதிரி இருக்குது. அப்போ ஏக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம் 5p, பிக்கு பதிலாக 1, அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. a ஈக்குவல் டு 5p, b ஈக்குவல் டு 1. இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபார்முலா என்னது, a - b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஏக்கு பதிலாக 5p, பிக்கு பதிலாக 1. ஃபார்முலாலேயே மைனஸ் இருக்குது, அதனால் மைனஸ் ஈக்குவல் டு, இப்போ ஏவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 5p ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு a வேல்யூ 5p, b வேல்யூ 1 ப்ளஸ் b ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர். 5p ஹோல் ஸ்கொயர், இந்த ஸ்கொயர் வந்து 5ம் ஸ்கொயர் pம் ஸ்கொயர் இல்லையா, அதை தான் இங்கே தனித்தனியாக எழுதியிருக்காங்க. 5 ஸ்கொயர் p ஸ்கொயர் மைனஸ் 2 5s are 10, 10 இன்ட்டு 1 10 தான், அப்போது 10. இங்கே ரிமைனிங் p மட்டும்தான் இருக்குது, ஸோ 10p அப்படின்னு போட்டுக்கணும். 1 ஸ்கொயர், 1 இன்ட்டு 1 1 தான், ஸோ 1. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 5 ஸ்கொயர் எவ்வளோ 25, 25p ஸ்கொயர் மைனஸ் 10 ப்ளஸ் 1. நீங்கள் இந்த ஸ்டெப்பு இல்லாமல் டைரெக்டாக இதை வரைக்கும் போட்டாலும் கரெக்டு தான். ஓகே, இப்போ தேர்ட் ப்ராப்ளம் போகலாம். 2n - 1 இன்ட்டு 2n + 3, இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது, x + a இன்ட்டு x + b. ஓகேவா, அப்போது இங்கே ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ என்ன வரும், எக்ஸுக்கு பதிலாக 2n கொடுத்துருக்காங்க, ஏக்கு பதிலாக -1 கொடுத்துருக்காங்க, பிக்கு பதிலாக 3 கொடுத்துருக்காங்க. அப்போது ஏவோட வேல்யூ என்ன -1, பியோட வேல்யூ ஈக்குவல் டு 3. இப்போ இதை தான் நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். முதல்ல ஃபார்முலாவை எப்படி எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும், x + a இன்ட்டு x + b, அதை எப்படி எழுதலாம், x ஸ்கொயர் ப்ளஸ் a + b இன்ட்டு x ப்ளஸ் ab. இப்போ ஏவோட வேல்யூ பியோட வேல்யூலாம் இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ பாருங்கள் இங்கே x + a இருக்கா, எக்ஸுக்கு 2n போட்டாச்சு, ஏவோட வேல்யூ என்னது -1, அப்போது இங்கே -1 போடணும். ஸோ இங்கே -1 போடுறதுனால என்ன பண்ணணும், ப்ராக்கெட்டை கரெக்டாக போடணும். -1க்கு ஒரு ப்ராக்கெட், இங்கே ஒரு ப்ராக்கெட், இங்கே ஒரு ப்ராக்கெட். அடுத்து 2n + 3, இது என்னது x வேல்யூ, இது b வேல்யூ ஈக்குவல் டு, இப்போ எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 2n ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் -1 ப்ளஸ் 3 இன்ட்டு 2n ப்ளஸ் -1 இன்ட்டு 3. இப்போது எக்ஸ் வேல்யூ, ஏ வேல்யூ, பி வேல்யூ எல்லாத்தையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இப்போது அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். 2n ஹோல் ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், 4n ஸ்கொயர் -1 ப்ளஸ் 3, 3ல் -1 பண்ணால் என்ன ஆகிடும், 2 தான் இருக்கும். ஸோ 2 இன்ட்டு 2 4, 4 இன்ட்டு n 4n ப்ளஸ் -1 இன்ட்டு 3 -3, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், ஸோ -3. ஸோ இந்த ஸ்டெப் இல்லாமல் நீங்கள் டைரெக்டாக கூட இந்த ஸ்டெப்பை போட்டுக்கலாம். ஓகேவா, உங்களுக்கு தேவைன்னா இந்த ஸ்டெப்பையும் எழுதி போடுங்க. அடுத்து ஃபோர்த் ஒன் பாருங்கள், 4p ஸ்கொயர் - 25q ஸ்கொயர் ஈக்குவல் டு,
இப்போது இதுதான் நமக்கு கொஸ்டின் இல்லையா? இந்த கொஸ்டின் வந்து நம்ம எப்படி எழுதிக்கணும்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுதணும். எதனாலன்னா இப்போ பாருங்கள் 4p ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. 4p ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? இங்கே பாருங்கள், நான் இங்கே எழுதுகிறேன். 4p ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? பிக்கு மட்டும்தான் இந்த ஸ்கொயர் வந்திருக்கு, 4க்கு ஸ்கொயர் போடலை கிடையாதுன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ நமக்கு எப்படி இருக்கணும்? ஏ ஸ்கொயர்னு இருக்கணும். இந்த ஃபுல் டேர்மும் ஏவாக நம்ம கன்சிடர் பண்ணணும். அப்போது 4p ஹோல் ஸ்கொயர் இருந்தால் தானே இது ஏன்னு வரும். அப்போ தானே ஏ ஸ்கொயர்னு சொல்ல முடியும். இங்கே வந்து கொஸ்டினில் எப்படி இருக்குது? பிக்கு மட்டும்தான் ஸ்கொயர் இருக்குது. அப்போது சேர்த்து ஸ்கொயர் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்? 4 நம்ம எப்படி எழுதலாம் பாருங்கள். 4 2 × 2 எழுதலாமா? அப்போது 2 ஸ்கொயர்னு ஆகிடுமா? அப்போ 4க்கு பதிலாக என்னென்னு எழுதலாம்? 2ன்னு போட்டுட்டு 2p ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இங்கே என்ன இருக்குது? 25 இருக்குது. 25 எப்படி எழுதலாம்? 5 × 5. 5 × 5னா 5 ஸ்கொயர். அப்போது 5q ஹோல் ஸ்கொயர்னு எழுதியாச்சு. இப்போ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது பாருங்கள்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம்? ஏவோட வேல்யூ 2p, பியோட வேல்யூ 5க்குன்னு எழுதிட்டோம் இல்லையா? இப்போது ஃபார்முலாவை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஏவோட வேல்யூ என்னது? 2p. பியோட வேல்யூ என்ன? 5q. நடுவில் ப்ளஸ். ஏவோட வேல்யூ 2q மைனஸ் பியோட வேல்யூ 5q. அவ்வளோதான். இதை நம்ம டேரெக்டாக அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும், ஆன்சர் நமக்கு கிடச்சிருச்சு. கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள். எக்ஸ்பேண்ட் 3 + m ஹோல் க்யூப்னு இருக்குது இல்லையா? நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் என்ன பண்ணோம்? எல்லாமே ஸ்கொயரில் தான் பார்த்தோம். இப்போ இங்கே க்யூப்பில் வந்தால் எப்படி அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். 3 + m ஹோல் க்யூப். இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னு பார்த்த உடனே நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி இருக்குது? இது ஏ, இது பி ஹோல் க்யூப் இல்லையா? அதை தான் இங்கே கம்பேர் பண்ணியிருக்காங்க. a + b ஹோல் க்யூப் we have. அப்போ ஏவோட வேல்யூ 3, பியோட வேல்யூ m. இது நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ இந்த ஏ வேல்யூவும் பி வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி a + b ஹோல் க்யூபை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்? a க்யூப் ப்ளஸ் 3a² b ப்ளஸ் 3ab² ப்ளஸ் b க்யூப். இதில் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். a க்யூப் இருக்கா? ஏவோட வேல்யூ என்ன? 3. அப்போது 3 க்யூப் ப்ளஸ் 3 × 3 ஸ்கொயர் இன்ட்டு m ப்ளஸ் 3 × 3 × m ஸ்கொயர். ஸோ எதனால் 3 × 3 வருது? ஃபார்முலாவில் 3 இருக்குது. ஏவோட வேல்யூ 3, அதனால் 3 × 3 m ஸ்கொயர் ப்ளஸ் m க்யூப். பியோட வேல்யூ m க்யூப். இப்போ இதை தான் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். 3 க்யூப்னா என்ன அர்த்தம்? 3 × 3 × 3. ஸோ 3 3s are 9, 9 3s are 27. ஸோ 3 க்யூப் பண்ணால் ஆன்சர் நமக்கு 27 கிடைக்கும். ஸோ இங்கே என்ன இருக்குது? 3 × 3 ஸ்கொயர். 3 ஸ்கொயர் என்ன? 9. 9 × 3 27m ப்ளஸ் 3 × 3 9m ஸ்கொயர் ப்ளஸ் m க்யூப். இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த ஃபார்மேட்டு படி மாற்ற போகிறோம். இங்கே எடுத்த உடனே ஏ க்யூபு தானே இருக்குது, க்யூபு தானே முதல்ல வருது, அதனால் இந்த m க்யூபை முதல்ல கொண்டு வந்துட்டோம். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு இங்கே ஸ்கொயர் டேர்ம் இருக்கா, அதனால் 9m ஸ்கொயர். அடுத்து இங்கே ஸ்கொயர் இல்லை, ஸோ ரிமைனிங் இருக்கிறது 27m ப்ளஸ் 27 மாற்றிக்கிட்டோம். ஓகேவா? ஆர்டராக எழுதியிருக்கோம், அவ்வளோதான் வித்தியாசம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் 2a + 5 ஹோல் க்யூப். இதுவும் என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? சேம் ஃபார்மேட், a + b ஹோல் க்யூப். ஏவோட வேல்யூ 2a, பியோட வேல்யூ 5. அதே மாதிரி என்ன பண்ணணும்? a + b ஹோல் க்யூபை எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு அதில் இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இதை நம்ம மேலே எங்கெங்கெல்லாம் க்யூப் இருக்கோ அதெல்லாம் பண்ண போகிறோம். 2a ஹோல் க்யூப் இருக்கா? அப்போ முதல்ல 2வை க்யூப் பண்ணால் என்ன வரும்? 2வை க்யூப் பண்ணால் 8. 2 × 2 × 2, 2 2s are 4, 4 2s are 8. 8 வந்துடும். 8ஐ க்யூப் பண்ணால் ஏவை க்யூப் பண்ணால் a க்யூப். ஸோ 8a க்யூப் அதுதான் இங்கே வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள். இந்த ஸ்டெப்பு எதனால் இருக்குன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்டெப்பு புரியணுன்றதுக்காக போட்டிருக்கேன். ஸோ 2வை க்யூப் பண்ணணும், ஏவையும் தனியாக க்யூப் பண்ணணுன்றதுக்காக. ஸோ நம்ம டேரெக்டாகவே உங்களுக்கு தெரியும்னா டேரெக்டாகவே நீங்கள் ஆன்சரை எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். இங்கே 2a ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போது 2வையும் ஸ்கொயர் பண்ணணும், ஏவையும் ஸ்கொயர் பண்ணணும். 2வை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 4 வரும். ஏவை ஸ்கொயர் பண்ணால் a² வரும்.
ஸோ அதுக்கப்புறம் மல்டிபிள் பண்ணணும். எப்படி இங்கே பாருங்கள், ப்ளஸ் 3 இன்ட்டு 2 ஸ்கொயர் என்ன வரும், 4 வரும் இல்லையா? ஸோ 4 போட்டுக்கலாம். 4 இன்ட்டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு 5 இருக்கா? இப்போ பாருங்கள் 3 4s ஆர் எவ்வளோ வரும், 12. 12 இன்ட்டு 5 60. அதுதான் இங்கே 60 இருக்குது. 60 ரிமைனிங் ஏ ஸ்கொயர். அடுத்து ப்ளஸ் 3 இன்ட்டு 2a இன்ட்டு 5 ஸ்கொயர் எவ்வளோ வரும், 25. இப்போது இது மூணுத்தையும் அப்படியே மல்டிபிள் பண்ணுங்கள் பார்க்கலாம். 225 50. 50 இன்ட்டு 3 150. ரிமைனிங் ஏ இருக்குது 150a. ப்ளஸ் 5 க்யூப் பண்ணுங்கள். 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5. 5 5s ஆர் 25. 25 5s ஆர் 125. ஸோ ஆன்சர் நமக்கு கிடச்சிருச்சு. அடுத்து தேர்ட் பார்ட் பாருங்கள். தேர்ட் பார்ட்டும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகணுன்னு அதே மெத்தடில் தான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. a + b ஹோல் க்யூப். இதை நீங்கள் கம்பேர் பண்ணினீங்கன்னா a = 3p, b = 4q. லாஸ்ட் ப்ராப்ளத்தில் என்ன இருக்குன்னா a = 2a, bக்கு வேல்யூ மட்டும்தான் இருக்குது. ஸோ ஒரு படி உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். 3p 4q. இதை நீங்கள் அதே எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு அதிலேயே அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சரை கண்டுபிடிக்கணும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், 3p ஹோல் க்யூப் இருக்கா? 3a க்யூப் பண்ணால் 27, p க்யூப் பண்ணால் p க்யூப். இந்த ஒரு டேர்ம் மட்டும்தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். மீதி 2 டேர்மையும் நீங்களே ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. இந்த டேர்மை எடுத்துக்கோங்க. முதல்ல இதை ஸ்கொயர் பண்ணணும். 3 ஸ்கொயர் p ஸ்கொயர் பண்ணிட்டோமா? உள்ளார ஸ்கொயர் பண்ணிட்டோம். ரிமைனிங் இங்கே 3 இருக்குது. 3 இங்கே 4q இருக்குது. இப்போ பாருங்கள், 3 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், 9. p ஸ்கொயர் பண்ணால் p ஸ்கொயர். இங்கே 4q இருக்குது. அடுத்த ஸ்டெப் என்ன வரும், 3 இன்ட்டு 9 எவ்வளவு, 1 9s are 9, 2 9s are 18, 3 9s are 27. ஸோ 27p ஸ்கொயர். அகெயின் இங்கே என்ன இருக்குது, 4q இருக்குது. இப்போது இந்த 4ஓட 27 மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், 108 வரும். ரிமைனிங் என்ன இருக்குது, p ஸ்கொயர். இங்கே q இருக்குது, அதை அப்படியே போட்டுக்கணும், p ஸ்கொயர் q. ஸோ ஆன்சர் என்ன, 108p ஸ்கொயர் q. இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் சால்வ் பண்ணி இந்த ஆன்சரையும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து பார்ட் 4. இவ்வளோ நேரம் பார்த்ததெல்லாம் நமக்கு எப்படி இருக்குது, ஒரு ஈக்குவேஷன் மாடலில் கொடுத்துருந்தாங்க இல்லையா? இவ்வளோ நேரம் பார்த்ததெல்லாம் பைனாமியல் 2 டேர்ம் இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இப்போது நமக்கு ஒரே ஒரு நம்பராக கொடுத்துட்டாங்க. இந்த நம்பரை நம்ம எப்படி பிரிச்சுக்கணும், நம்மளோட ஐடென்டிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி பிரிச்சுக்கணும். நம்ம ஐடென்டிட்டிஸ் எப்படி இருக்கும், a + bன்னு இருக்கும், a - bன்னு இருக்கும், இல்லை x + a × x + bன்னு இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம பிரிச்சுக்கணும். இப்போ இங்கே ஒரே ஒரு நம்பர் 52ஆக இருக்குது. இதை நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம், 50 + 2 அப்படின்னு பிரிச்சுக்கிறோம் இல்லையா? இப்படி பிரித்தாலும் என்ன அர்த்தம், அதுவும் 52 தான், இதுவும் 52 தான், ரெண்டுமே ஈக்குவல் தான். அப்போது 50 வந்து என்னவாயிடும், a, 2 என்னவாயிடும், b. ஸோ a + b ஹோல் க்யூபோட இதை கம்பேர் பண்ணிக்கலாம். ஏவோட வேல்யூ என்ன 50, பியோட வேல்யூ என்ன 2. இப்போ அதே மாதிரி என்ன பண்ணணும், இந்த ஃபார்முலாவை எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபார்முலாவில் இந்த வேல்யூஸ் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு எங்கே ஸ்கொயர் பண்ணணும் ஸ்கொயர் பண்ணுங்கள், எங்கெங்கே ஆட் பண்ணணுமோ ஆட் பண்ணுங்கள். யூ வில் கெட் த ஆன்சர் 1,40,608. ஸோ இந்த ப்ராப்ளத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். அடுத்து பார்ட் 5. இதையும் என்ன பண்ணியிருக்காங்க, 104 ஹோல் க்யூப்னு ஒரே நம்பராக கொடுத்துருக்காங்க. நம்ம ஐடென்டிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும், இதையும் நம்ம பிரிச்சுக்கணும். 100 + 4. எதனால் 100 + 4, நம்ம எப்படி வேணாலும் பிரிச்சுக்கலாம், அது நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் 50 + 54 அப்படி கூட பிரிச்சுக்கலாம். ஆனால் நம்ம ஒரு 100 அந்த மாதிரி பிரிக்கும் போது க்யூப் பண்ணும்போது ஈஸியாக பண்ணிக்கலாம் இல்லையா? அதனால தான் ஈஸியாக எப்படி பிரிச்சுக்க முடியுமோ அப்படி பிரிச்சுக்கணும். 100 + 4 ஹோல் க்யூப். இப்போ இது a வேல்யூ 100, b வேல்யூ 4. அதே மாதிரி ஃபார்முலாவை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு a வேல்யூ b வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எங்கெங்கே ஸ்கொயர் பண்ணணுமோ எங்கெங்கே க்யூப் பண்ணணுமோ பண்ணி ஆன்சரை டோட்டல் பண்ணுங்கள். யூ வில் கெட் த ஆன்சர். ஒருவேளை உங்களுக்கு கொஸ்டின் வந்து 95 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 95 நம்ம என்ன பண்ணணும், இதே மாதிரி பிரிக்கணும் இல்லையா? அப்போ 95 எப்படி பிரிக்கலாம், இதை நம்ம எப்படி சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்னா 95 = 95 க்யூப்னு வச்சுக்கலாம். 95 க்யூப் =
100 minus 5. 100 minus 5 எவ்வளோ 95 தான். இப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும் கியூப் பண்ணும்போது. 100 கியூப் பண்ணிக்கணும் மைனஸ் 5. 5 கியூப் பண்ணால் நமக்கு ஆன்சரை ஈஸியாக கொண்டு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, 95 கொடுத்ததும் 90 + 5 போட்டிங்கன்னா 90யை நீங்கள் கியூப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா. 100 நீங்கள் ஈஸியாக கியூப் பண்ணிக்கலாம். மைனஸ் போட்டோன்னா மைனஸோட ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். a - b ஹோல் கியூப் மைனஸ் எங்கெங்கெல்லாம் வருமோ அங்கே மைனஸ் எக்ஸ்பேன்ஷன் போடணும். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 பாருங்கள். இதுவும் எக்ஸ்பேண்ட்னு தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் அதே மாடல் தான். ஃபஸ்ட்டு பார்ட் 5 - x ஹோல் கியூப். இது நமக்கு தெரியும். x - b ஹோல் கியூப் பண்ண போகிறோம். ஓகேவா. we have a = 5. b ஓட வேல்யூ என்ன x. இங்கே கொடுத்துட்டோம் a5 b = x. இதை என்ன பண்ணணும், அதே மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு எங்கெங்கெல்லாம் வேல்யூ வருதோ அதை வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஆன்சரை கண்டுபிடிக்கணும். ஓகேவா. இதை என்ன பண்ணியிருக்காங்க, 5 கியூப் எவ்வளோ 125, 5 ஸ்கொயர் எவ்வளோ 25, இங்கே 3 5s are 15 into x square. ஸோ 15x square minus x cube. இப்போ லாஸ்ட்டாக ஆன்சர் பாருங்கள் என்ன வரும், 125 minus 3 into 25 எவ்வளோ 75, 75x plus 15x square minus x cube. இதுதான் ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள் செகண்ட் பார்ட். இதுவும் எப்படி இருக்குது, அதே தான். நம்ம x + b ஹோல் கியூபுக்கு என்னென்ன பார்த்தோமோ அதே தான். ஆனால் இங்கே என்ன இருக்குது, மைனஸில் இருக்குது. ஸோ ஏவோட வேல்யூ என்ன வரும் 2x, பியோட வேல்யூ என்ன வரும் 4y cube. we have a = 2x and b = 4y. இதையும் என்ன பண்ணுங்கள், a - b ஹோல் கியூபில் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு அதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு வரக்கூடிய வேல்யூஸை எழுதுனீங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். எதனால் சொல்கிறேன்னா, ஏற்கனவே நம்ம போதுமான அளவு எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தாச்சு. நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பாருங்கள். இதுவும் அதே தான். ab - c ஹோல் கியூப்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது ஏவோட வேல்யூ ab, பியோட வேல்யூ என்ன c. நமக்கு நம்பரோட கொடுத்தே பழக்கமாகிடுச்சு இல்லையா. என்ன பழக்கமாகிடுச்சு, 2x + 4y, 2x - 4y அந்த மாதிரி நம்பர் சேர்ந்து வரும். ஆனால் இங்கே நம்பரே இல்லை, வெறும் வேரியபிள்ஸ் மட்டும்தான் இருக்குது, லெட்டர்ஸ் தான் இருக்குது. அப்போ அதை வச்சுட்டு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். a = ab, b = c. a - b ஓட ஃபார்முலாவை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு ஏவோட வேல்யூ என்ன ab, இங்கே இருக்கு இல்லையா, ab ஹோல் கியூப் மைனஸ் 3 a ஸ்கொயர் வேல்யூ என்ன, ஏவோட வேல்யூ ab. ஸோ ab ஸ்கொயர், பியோட வேல்யூ என்ன சின்னு கொடுத்துருக்காங்க. நாம் என்ன ஆகிடக்கூடாது, கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இங்கே என்னது b இருக்குது, பியோட வேல்யூ அப்படியே பின்னு போட்டுருவோம் சில சமயத்தில். ஆனால் பியோட மதிப்பு என்ன சின்னு இருக்குது. அப்போ இங்கே சின்னு தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். அடுத்து பாருங்கள் 3 இருக்குது, 3 போட்டாச்சு. ஏ வேல்யூ என்ன ab போட்டாச்சு. இங்கே என்ன இருக்குது b ஸ்கொயர். அப்போ பியோட வேல்யூ போட்டு ஸ்கொயர் பண்ணணும். பியோட வேல்யூ c, அப்போ c ஸ்கொயர் மைனஸ் c கியூப். b கியூப்னா b வேல்யூ c, ஸோ c கியூப். இப்போ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ab ஹோல் கியூப். ab ஹோல் கியூப்னா என்ன அர்த்தம், ஏவையும் கியூப் பண்ணணும், பிவையும் கியூப் பண்ணணும். கியூப் பண்ணால் என்ன கிடைக்கும், a கியூப் b கியூப். அதே மாதிரி மைனஸ் 3 இன்ட்டு ab ஹோல் ஸ்கொயரை ஸ்கொயர் பண்ணால் a ஸ்கொயர் இன்ட்டு b ஸ்கொயர். அதே மாதிரி இங்கே c ஹோல் ஸ்கொயருக்கு அது அப்படியே c ஸ்கொயர் தான் வரும். இப்போ இங்கே நம்ம என்ன கரெக்ட் பண்ணி இங்கே எழுதியிருக்கோம், இந்த ப்ராக்கெட்டை மட்டும்தான் ஜஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம், வேறு எதுவுமே இல்லை. மேலே இருக்க ஸ்டெப்பும் கீழே இருக்க ஸ்டெப்பும் ஒன்று தான். a கியூப் இன்ட்டு b கியூப் மைனஸ் 3 இன்ட்டு a ஸ்கொயர் இன்ட்டு b ஸ்கொயர் இன்ட்டு c ப்ளஸ் 3 இன்ட்டு ab c ஸ்கொயர் மைனஸ் c கியூப். அடுத்து ஃபோர்த்து பார்ட் பாருங்கள். 48 ஹோல் கியூப் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் 48 இருக்குது. ஸோ என்ன பண்ணணும், 50 - 2. இப்போ இது a - b ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சு இல்லையா. நம்ம என்ன பண்ணக்கூடாது, 40 + 8ன்னு பிரிச்சிடக்கூடாது, நமக்கு கியூப் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் 50 கியூப் அப்படின்னு போட்டுக்கிறோம். ஸோ 50 -
2 ஹோல் கியூப். இதுவும் a மைனஸ் பி ஹோல் கியூப் ஃபார்மேட்டில் இருக்குது. ஏவோட வேல்யூ 50, பியோட வேல்யூ 20. ஸோ a மைனஸ் பி ஹோல் கியூபை எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு இதில் இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்கள். யூ வில் கெட் த ஆன்சர். இங்கே பாருங்கள், இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் நல்லா லிசன் பண்ணுங்கள். கொஸ்டினே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 97 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய் ஹோல் கியூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நமக்கு தேவையான ஃபார்மேட்டில் பிரிச்சுக்கணும். எப்படி பிரிச்சுக்கலாம்? இங்கே என்ன இருக்குது, இந்த டேர்முக்கு ஃபுல்லாகவே க்யூப்னு கொடுத்துட்டாங்க இல்லையா, ஹோல் க்யூப். அப்போ தனித்தனியாக க்யூப் பண்ணணும். அப்போ பாருங்கள், 97 க்யூப் எக்ஸ் க்யூப் ஒய் க்யூப் அப்படின்னு தனித்தனியாக க்யூப் பண்ணிட்டோமா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த எக்ஸ் க்யூபையும் ஒய் க்யூபையும் மறந்துட போகிறோம். அதை லாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அப்படியே ஜஸ்ட்டு சேர்த்துக்கிட்டா போதும், எக்ஸ் க்யூப் ஒய் க்யூப்னு. அது வரைக்கும் அது நமக்கு தேவையே இல்லை. இந்த 97 க்யூபை மட்டும் என்ன பண்ணலாம், 100 மைனஸ் 3ன்னு பிரிச்சுக்கலாம். 100 மைனஸ் 3 என்னது, 97 தான். ஸோ 100 மைனஸ் 3 ஹோல் க்யூப். இப்போது a மைனஸ் பி ஹோல் க்யூபை கம்பேர் பண்ணுங்கள். a இன்ட்டு a ஈக்குவல் டு 100, b ஈக்குவல் டு 3. இந்த வேல்யூஸை இப்போது அதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இந்த ஆன்சர் கூட என்ன பண்ணிக்கணும், எக்ஸ் க்யூப் ஒய் க்யூப்னு சேர்த்தா போதும். அவ்வளோதான் இந்த ஆன்சர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் ஷேர் பண்ணி விடுங்க, எல்லோரும் பார்க்கட்டும். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ சில்ட்ரன்.